கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளை நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏசாயா 46வது அதிகாரம் 13வது வார்த்தையின் மூலமாக நம்மை பலப்படுத்தி வழிநடத்த விரும்புகிறார். வேத வார்த்தை இப்படியாக சொல்கிறது, என் ரட்சிப்பு தாமதிப்பதில்லை. இன்னைக்கு எந்த காரியத்திற்காக தேவ சமூகத்தில் நீங்கள் காத்திருந்து செபிக்கிறீங்களோ அந்த காரியத்தில் தேவனுடைய ஆசீர்வாதமும் அவருடைய வழி நடத்துதலும் அவர் நமக்காக வைத்திருக்கிற சாட்சியுள்ள வாழ்க்கையும் தாமதிக்காதபடிக்கு தேவன் அனுகிரகம் பாராட்டி தேவனுடைய ரட்சிப்பை காணும்படியான நாட்களுக்குள்ளாக நம்மை கொண்டு வந்திருக்கிறார் என்பதை இந்த வேத வசனத்தின் மூலமாக உறுதிப்படுத்தி நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஒருவேளை அது என்ன காரியமாக இருந்தாலும் சரி, ஒருவேளை நீங்களே சோர்ந்து போய் இனிமேல் இந்த காரியம்லாம் எனக்கு நடக்காது, இந்த காரியத்தில் ஆசீர்வாதம் பார்க்க முடியாது, இந்த வியாதிக்கு ஒரு விடுதலையே கிடையாது, இந்த குடும்பத்தில் ரட்சிப்பு வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லி நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம், அந்த காரியத்தை குறித்து மனமுறை அடைந்திருக்கலாம். ஆனாலும் இன்றைக்கு தேவனாகி கர்த்தர் நம்ம பார்த்து சொல்கிற வார்த்தை, என் ரட்சிப்பு தாமதிப்பதில்லை. வேதாகமத்தில் நகோமியோட வாழ்க்கை குறித்து நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தையை மறந்து மோவாபுக்கு போனதுனால எல்லாவற்றையும் இழந்து போன நிலைமை தான். இனி எனக்கு ரட்சிப்பு வருவதற்கு வாய்ப்பே இல்லை, என் வாழ்க்கையில் சந்தோஷம் வருவதற்கு வாய்ப்பே இல்லை, என் வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் கசப்பை கட்டளையிட்டான்னு சொன்ன வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையை நம்பி மறுபடியுமாக தேவ சமூகத்துக்கு தேவனுடைய வீடு என்கிற பெத்லகேமுக்கு திரும்பின உடனே கர்த்தர் அந்த குடும்பத்துக்கு ரட்சிப்பை அருளிச்சது. சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி கொடுத்து அந்த குடும்பத்தின் இயேசு கிறிஸ்துவை காணும்படியாக அந்த குடும்பத்துக்கு ரட்சிப்பு அருளிச்சது தெய்வம். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனாய் கர்த்தர் கொடுத்த வார்த்தையின்படி அவரோட ரட்சிப்பு தாமதிக்காதபடிக்கு நாம் விரும்புகிற வேண்டுகிற நன்மைகளை அருளிச்சது தேவனாக்கி கர்த்தர் நம்மையும் சாட்சியை நிறுத்துவதற்கு அந்த வார்த்தை கொண்டு பேசி கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தையை விசுவாசித்த ஆண்டவர் நீங்கள் சொன்ன பிரகாரமாக உங்கள் விசுவாசித்திருக்க எங்கள் வாழ்க்கையில் இந்த ரட்சிப்பு தாமதிக்காதபடிக்கு, உங்கள் ஆசீர்வாதம் தடையில்லாதபடிக்கு நீங்கள் விரும்புகிற நன்மை செய்யும்படியாக அங்கே ஒப்புக் கொடுக்குறான்னு சொல்லி தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து நம்ம ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளிலும் கொடுத்திருக்கிற வார்த்தையின்படி சுவாமி, ரட்சிப்பு தாமதிப்பதில் இந்த வார்த்தையின்படி எங்கள் வாழ்க்கையில் தடையாக இருக்கிற எல்லா காரியத்தையும் மாற பண்ணி நாங்கள் விரும்புகிற வேண்டுகிற நன்மைகளை தேவ திட்டத்தின்படி தேவ சித்தத்தின்படி அருளிச்சு எங்களை வாழ வைத்து சாட்சியாக நிறுத்தும்படியாக செபிக்கிறோம்ப்பா. இந்த வார்த்தை விசுவாசித்து அறிக்கை பண்ணி செபிக்கிற ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையிலும் எல்லா தடைகளையும் மாற பண்ணி சத்துருவின் போராட்டங்களை எடுத்து போட்டு தேவனாய் கர்த்தருடைய ரட்சிப்பை அந்த குடும்பத்தில் அவங்க செய்கிற வேலையில் அவங்க விரும்புகிற காரியத்தை அருளி செய்து கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்த சாட்சியில் வாழ வைக்க வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.